கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். ஆக்கிரமிப்பு கடைகளை அதிகாரிகள் அகற்றிய போது, ஐயோ அத்தனையும் போச்சே போச்சே, வட்டிக்கு வாங்கி கடை போட்டனே என தலையில் அடித்தும் அதிர்ச்சியில் சாலையில் விழுந்தும் வியாபாரிகள் பலர் கண்ணீர் வடித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு கார்த்திகை மாதம் துவங்கியதிலிருந்தே ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் பக்தர்களுக்கு இடையூறாக மலையடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதன் பேரில் கடை உரிமையாளர்களுக்கு கால அவகாசம் கொடுத்த அதிகாரிகள் விரைவில் கடையை அகற்றுமாறும் அறிவுறுத்தினர். ஆனால் அதை கண்டுகொள்ளாத கடைக்காரர்கள் கடைகளை அகற்றாமல் தொடர்ந்து வியாபாரம் செய்து கொண்டே இருந்தனர். இந்த நிலையில் ஜேசிபி இயந்திரங்களுடன் வந்த காவல்துறையினர் மற்றும் கோவில் அதிகாரிகள் குடமுழுக்கு அரங்கம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். சீட்டை அலேக்காக அகற்றும் போது அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடை உரிமையாளர்கள். அப்போது விளக்கு கடையின் உரிமையாளரான ஒரு இளைஞர் ஆத்திரத்தில் விளக்குகள் மற்றும் பித்தளை பொருட்களை சிதறிவிட்டு கத்தினார். இதனால் கோபமடைந்த அதிகாரி ஒருவர் இளைஞரின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விட்டார். இதை அடுத்து மயங்கி சாலையில் படுத்த அந்த இளைஞரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அடுத்த கடைகளில் இருந்த பொருட்கள், மேசை, தள்ளு வண்டிகளை வாகனத்தில் ஏற்றினர். அப்போது பொருட்களையாவது அள்ளிக் கொள்கிறோம் என கடைக்காரர்கள் தலையில் அடித்து கண்ணீர் சிந்தியபடி கெஞ்ச பெண் வியாபாரி ஒருவரும் கத்தி கதறினார். வியாபாரிகளின் கதறல் ஒருபுறம் பரிதாபத்தை ஏற்படுத்தினாலும் கால அவகாசம் கொடுத்தும் அதை காதில் வாங்காததால் அதிகாரிகள் அவர்கள் வேலையை செய்கின்றனர் எனவும், அதே நேரம் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கு மாற்று வழி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பலர் கூறி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.